ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாகின் அண்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம ஒரு யூசருக்கு ஷோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின், இதை கிளிக் பண்ணால் லாக் அவுட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது, அதுவும் ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அட்வான்ஸான கான்செப்ட் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் அந்த கோட் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இதை மட்டும் வச்சுக்கிறேன், மிச்சம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வேணும்னு அப்படின்னா இதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இது எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தந்திருந்தேன்ல, ஒரு ஒரு இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி இன்னொரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது, அதிலிருந்து கொண்டு வரது எப்படி அப்படின்னு சொல்லி தந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதில் தான் எல்லா பேசிக்ஸும் இருக்குது. எனக்கு முன்னாடி நிறைய வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதில் தான் எல்லா பேசிக்ஸும் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக புரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பண்ணது என்ன பட்டன்ஸ் பண்ணோம். ஸோ அதை நான் போய் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து கிளிக்கபிளாக மாற்றணும், அதாவது டச்சபிளாக மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டச்சபிள் ஒப்பாசிட்டி நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு ஜஸ்ட் டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இதை கட் பண்ணி ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துட்டு, ஏன்னா 2 கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்மளுக்கு 2 வேணும். ஸோ அதனால் இதை இன்னொரு காப்பி எடுத்து ஜஸ்ட் அகெயின் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ 2 பட்டன்ஸ் வந்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன், 2 வந்துருச்சா? ஸோ நான் ஃபஸ்ட் உள்ளதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நேம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட் நம்ம நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? ஸோ அதனால் நேம். இங்கே வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வேறு அங்கே கொடுத்துருக்கிற நேம் இங்கே கொடுக்கணும். ஸோ ஓகேவா? இது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு லாக் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஓகேவா? லாக் அவுட். ஸோ நான் இந்த மாதிரி 2 கொடுத்துக்கிறேன். இப்போ 2க்குமே ஒவ்வொரு நேம் வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குளோபலாக ஒரு நேம் செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒன்று வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் வச்சுட்டு 2 கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த இமேஜ் தெரியும். பட் இங்கே தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை இங்கே கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட். இதை நம்ம ஜஸ்ட் கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுதான்னு கேட்டால் இப்போ தெரியாது. ஏன் அப்படின்னா அதோட கலர் வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ அதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 வச்சுக்கலாம். ஒரு 20 or 25 வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதோட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட். ஓகேவா? இதோட கலர் வந்து ஒயிட், ஜஸ்ட் ஒயிட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தனியாக தெரியணும்ல. ஸோ அதனால் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்ஜின் கரெக்ட், மார்ஜின் தான். ஸோ மார்ஜின் வந்து ஒரு 20 செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி இமேஜ் ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துக்கலாம். வந்துட்டு ஜஸ்ட் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ நான் தள்ளி வச்சுக்கிறேன். இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ இது ஒன்று, இது லாகின் பண்ணுது. ஸோ இது வந்து இது லாகின் பண்ணுது, இது லாக் அவுட் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி 2 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட் உள்ளதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த எம்டி ஃபங்க்ஷன், அதாவது இந்த இடத்துல இப்போ என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தீஸ் டாட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தீஸ் டாட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஏம் எங்கே இருக்குது? ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டேட்டில் தான் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே மாற்றினா தான் இங்கே மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட்டை செட் பண்ணணும். ஸோ செட் ஸ்டேட். ஓகேவா? செட் ஸ்டேட். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். டெக்ஸ்ட் என்னவோ வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது வந்து லாகின் தான். லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே அடுத்த பட்டன் லாக் அவுட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு
ஒரு arrow ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு arrow ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த arrow ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், செட் ஸ்டேட் தீஸ் டாட் ஸ்டேட்டை செட் பண்ண போகிறோம். ஸோ செட் ஸ்டேட், ஓகேவா, செட் ஸ்டேட் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு கேர்லி பிரேஸ் வச்சு அண்ட் டெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் அவுட் இதுக்கு, ஓகேவா, லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல், ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்படி நம்ம செட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணுறேன், இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சா. ஸோ இப்போ நமக்கு லாகின் கிளிக் பண்ணால் லாகின், லாக் அவுட் கிளிக் பண்ணால் லாக் அவுட். ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இது வச்சு இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒரு யூசர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உடனே ஒரு யூசருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இதுதான் நடக்கும். ஓகேவா, அதுவும் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸாக ஆன் த லைவ்ல நம்ம அப்ளிகேஷன் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ரொம்ப அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருக்கும். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.